அஞ்சு நல்லா இருக்கா? ஆமா, ஏன் அங்கே நின்னுட்ட? இல்ல மஞ்சு, இந்த ரூமுக்குள்ள நுழையறதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு. கூச்சமா? அதே இப்போ பளபளன்னு இருக்கிற இந்த தரையிலையும் அழகா விரிச்சிருக்கிற அந்த கார்பெட்லயும் என் கால் பட்டா எங்க ஒரு ரூம் அழுக்காயிடுமோன்னு யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கமான் மது. மஞ்சு, உன் படுக்க தலகாணி எல்லாம் ஜிலுஜிலுன்னு ரொம்ப அழகா இருக்க. ஆமா, தினமும் நீ இது மேலையா படுப்ப? ஐயோ, இது மேல படுக்காம கீழியா படுப்பாங்க? மஞ்சு, இவ்வளவு அழகான ரூம நான் கலர் சினிமால தான் பாத்திருக்கேன். இப்பதான் நேர்லயே பாக்குறேன். ஏன் மஞ்சு, உங்க அப்பா பெரிய பணக்காரரா? மது, வா கார்டனுக்கு போலாம். இவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கிட்ட அழக்கிற? ராஜேஷ் கண்ணா, ரிஷி கபூர், இவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸா? நாங்க எல்லாம் அப்படி சொல்லிக்கிறதா? இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன். கமான். மஞ்சு, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏ? பெரிய பங்களா, காரு, விதவிதமான டிரெஸ். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. மது, பங்களா இருக்கு, டிரெஸ் இருக்கு, கார் இருக்கு. ஆனா மத்த பெண்கள் மாதிரி என்னால சுதந்திரமா இருக்க முடியலையே. ஏன்? மது, இப்ப நீ இருக்கு. நீ எங்க வேணாலும் போய் விளையாடலாம், எங்க வேணாலும் சுத்தலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம். ஆனா நான் அப்படி இல்லையே. மஞ்சு, விளையாடுறது சுத்துறது இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? எங்க வீட்டுல தினமும் ஒரே மாதிரி சாப்பாடு தான். அதுவும் வெறும் சாதம், மோரு, குழம்பு. இத பாரு மஞ்சு, காலையில எழுந்துச்ச உடனே பால் வாங்க போகணும், துணி துவைக்கணும், மார்க்கெட் போகணும், மாவரைச்சிட்டு வரணும். லைஃபே போர். எனக்கு மட்டும் என்னவா? காலையில ஹார்ஸ் ரைடிங், உடனே பியானோ கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், டென்னிஸ் பிராக்டிஸ். இந்த வேலைக்கு இதுதான் சாப்பிடணும், இதுதான் குடிக்கணும்னு கட்டுப்பாடு. எனக்கு கூட லைஃப் ரொம்ப போர் அடிச்சு போச்சு மது. என்ன செய்யறது? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? நாளைக்கு எங்க அப்பா டெல்லிக்கு போறாரு. திரும்பி வரத்துக்கு 5-6 நாள் ஆகும். நீயும் நானும் மெட்ராஸ் விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். ஐயோ, 4 நாள் தானே, ஜாலியா சந்தோஷமா நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் இல்லையா? எனக்கு பயமா இருக்கு மஞ்சு. ஏய், யூர் a man, I say. ஏன் பயப்படுற? வெளியூர்லாம் போகணும்னா நிறைய பணம் வேணுமே. பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, நீ ரெடி தானே? ஆமா, உங்க அப்பா உன்னை திட்ட மாட்டாரு? முதல்ல கொஞ்சம் கோச் பாரு, அப்புறம் சரியா போயிடும். எனக்கு என்னவோ திக்கு திக்குன்னு இருக்கு. மண்ணாங்கட்டி, நான் இருக்கேன், தைரியமா இரு. நாளைக்கு சாயங்காலம் கார்பரேஷன் பிளே கிரவுண்ட் கிட்ட எனக்காக 7 மணிக்கு காத்துக்கிட்டு. அப்பா டெல்லிக்கு அந்த பக்கம் போதும், நான் இந்த பக்கம் ஓடி வந்துடுறேன். ஓகே? ஓகே. டேடி, இப்ப மணி என்னாச்சு? 4 அடிச்சு 5 நிமிஷம் ஆச்சு. ஐயோ, 4:35க்கு பிளேன். தெரியும். கார்ல எவ்வளவு வேகமா போனாலும் ஏர்போர்ட் போய் சேர்த்து 25 நிமிஷம் ஆகும். உன் கணக்கு ரொம்ப கரெக்ட். பிளேனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா? நான் என் வாழ்க்கையில எதையுமே மிஸ் பண்ணது இல்ல, உங்க அம்மாவை தவிர. ரீட்டா, எல்லா செக்லையும் கழித்து போட்டேன். டெலிபோன்ஸ், எலக்ட்ரிசிட்டி போர்ட், கார்பரேஷன், இந்த 3 செக்கை இன்னைக்கே போஸ்ட் பண்ணிடணும். நினைவு இருக்கு இல்லையா? அவருக்கு என்ன நினைவு இருக்கும்? நீங்க சீக்கிரம் புறப்படுங்க டாடி. ஓகே ஓகே ஓகே. ரீட்டா, மிஸ்டர் மாசிலாமணி அடுத்த வாரம் மீட் பண்றேன்னு போன் பண்ணி சொல்லிடு. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். டெல்லி பேசஞ்சர்ஸ் எல்லாம் பிளேனுக்கு போகலாம். அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க டாடி. போயிட்டு இருக்கேன். ரீட்டா. டாடி, பைலட் பிளேன்ல உட்கார்ந்தாச்சு. ஓகே ஓகே ஓகே. பாத்தியா, நான் ரீட்டா கிட்ட ஏதோ சொல்ல வந்தேன், நீ குறுக்க விழுந்து. ஏ ரீட்டா, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்? பைலட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்றார். ஸ்டார்ட் பண்றாரா? பிளேன் போயிடுமோ? போகாது. நீங்க போற வரைக்கும் போகாது. மஞ்சு, நீ நல்ல பொண்ணு. ரீட்டா சொல்றபடி எல்லாம் கேட்கணும். வேற வேலைக்கு சாப்பிடணும். போச்சு. என்ன? பிளேன். ஐயோ, ரீட்டா, அப்பா மறுபடியும் திரும்பி வரமாட்டாரே? வருவார். நிஜமாவா? 4 நாளைக்கு அப்புறம். மஞ்சு, இப்ப நீ டீ சாப்பிட டைம். கமான் ஐசே. ஹாய், பரவாயில்லையே, சொன்னபடி வந்துட்டியே. வந்துட்டேன், ஆனா பயமா இருக்கு. நோ ஃபியர்ஸ், துணிஞ்சாச்சு. 5 நாளைக்கு நீ துணி துவைக்க வேண்டாம், மாவரைக்க வேண்டாம். ஏ மஞ்சு, நம்ம எந்த ஊருக்கு போறோம்? நீயே சொல்ல. ஊட்டி. சச்சா, நாங்க நிறைய தடவை போயிருக்கேன். அது மட்டும் இல்ல, அங்க யாராவது என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஊருக்கு எல்லாம் வேண்டாம்டா. கோவில், குளம், கடத்தெருவு, நிறைய ஜனம், இந்த மாதிரி ஊருக்கு போவோம். அப்போ மதுரைக்கு போவோமா? ஓஎஸ். அது சரி, ரயில் சார்ஜ், தங்கறதுக்கு, செலவுக்கு, இதுக்கெல்லாம் பணம்? இது பொம்மை. படிச்சு பாரு. இவ்வளவு நல்ல பொம்மைய ஏன் மஞ்சு உடைக்கணும்? உடைடானா? மஞ்சு,
ஏது இவ்வளவு பணம்? என் பாக்கெட் மணி. மது, 5 நாளைக்கு இந்த பணம் போதுமா? போதுமாவது. 2 மாசத்துக்கு எங்க வீட்டு சாப்பாடு செலவுக்கு இந்த பணம் போதும். மஞ்சு, இப்ப 8 மணிக்கு மதுரைக்கு ட்ரெயின் இருக்கு. ஸ்டேஷனுக்கு டாக்ஸில போவோமா? காரா? போட, கார் ரொம்ப போர். இன்னொன்னு இருக்கேடா, டக டக டகன்னு பெருசா சத்தம் போட்டுக்கிட்டு. ஆட்டோ ரிக்ஷா, அதுல போவோமா? ஓ, நல்ல வேலை மஞ்சு. கொஞ்சம் இருந்தா ரயில கோட்டை விட்டுருக்கும். மது, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐயோ, நான் 3rd கிளாஸ் டிக்கெட் எல்லாம் வாங்கியிருக்கேன். ரயில விட்டு இறங்கிடலாமா? ஓடுற ரயில் விட்டு இறங்க போறியா? ஆளை பாரு, பெரிய சூப்பர்மேன். வந்து உட்கார். மஞ்சு, இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா? 57 ரூபா 63 பைசா. ஆட்டோ ரிக்ஷா சார்ஜ் 3000 ரூபா, 2 ரயில் டிக்கெட் 45 ரூபா. நீ வாங்கின வடை முறுக்கு. மது, இந்த கணக்கெல்லாம் இப்ப எதுக்கு? போர். மஞ்சு, பணம். இந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்கு, எடுத்துக்கோ. ஆமா, நீ மில்லி பாத்தியா? இல்லையா? ஆம்பளையா பொம்பளையா? கர்மம் கர்மம். மில்லிங்கிறது ஒரு ஹிந்தி பிக்சர். அதுல அமிதாப் பச்சன், ஜெயபாத் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஜெயபாத் ரொம்ப ஸ்வீட்டா ஆக்ட் பண்ணிருக்கா. அவ ரொம்ப கியூட் தெரியுமா? மஞ்சு, ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாத. ஓகே. காம் சாஸ்திரா, அடல் சொல்லி. மது, நீ அடல் சொல்லி பிக்சர் ஏதாவது பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியா? நான் ஒரு அடல் சொல்லி படத்தை டிக்கெட் வாங்கிட்டு போனேன். கேட்ல நின்னுகிட்டு இருந்தவரு என்ன மேலே கீழே பார்த்துட்டு போய் புடவை கட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. நான் திரும்பி வந்துட்டேன். நான் அடம் சொல்லி படம் ஒன்னே ஒண்ணு பாத்திருக்கேன். நிஜமாவா? ஆமா. அதுல ஹீரோ ஹீரோயின்ஸ் என்ன பண்றாங்க? என்னென்னமோ பண்றாங்க. மது மது, இங்க வாயே, இங்க வந்து சொல்லு. ஒரு சீன்ல அவங்க 2 பேரும் பெட்ல படுத்திருக்காங்க. திடீர்னு விளக்கு அணைஞ்சு போயிடுது. அவன் டார்லிங் அப்படின்றான். அவ பேசாம இருங்க, கூச்சமா இருக்கு அப்படின்றான். சிச்சி, இருட்டுல இப்படி எல்லாம் பேசுறாங்களே, உங்களுக்கு வெக்கமா இருக்காது? ஆளை விடு. ஏய் மது, அப்புறம் என்ன சீன் பார்த்த சொல்ல. சொல்லுடாண்ணா. சொல்றேன். இன்னொரு சீன்ல ஹீரோ ஹீரோயினை தேடிட்டு வர்றான். ஹீரோயின் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. கதவை உள்பக்கம் தாழ்பட மறந்துட்டான். ஐயோ, ஹீரோ டகார்னு கதவை திறந்துட்டு உள்ள நுழைஞ்சிடறான். அவ கிரீச்சுன்னு கத்துறான். ஒரு பொம்பளை குளிக்கிறப்போ இப்படிதான் திடீர்னு நுழையறதா? சி, ரொம்ப மோசம். எழுந்து மஞ்சு. மணி என்னாச்சு? 11:20. ஐயோ, நம்ம மதுரையை தாண்டி வந்துட்டோமே. நிஜமாவா? இப்ப என்ன செய்யறது? அடுத்த ஸ்டேஷன் இறங்கி இன்னொரு வண்டியில மதுரைக்கு போயிடலாம். என்ன எங்க உட்காந்துட்ட? ஆமா, இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இந்த மண்டபத்துல தான் தங்க போறோம். தனியாவா? ஏ, எங்க கூட தான் நீ இருக்கியே. அதுக்குள்ள ராத்திரியில 4-5 திருடங்க வந்துட்டா? வந்தா என்ன, நீதான் ஹீரோ ஆச்சே. உடனே சினிமா மாதிரி டிஷுங் டிஷுங் தான். இந்த பக்கம் ஒருத்தவன் தான் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒருத்தவன் தான் ஒரு கிக்கு, இன்னொருத்தவன் தான் ஒரு அட்டாக். எல்லாம் சேர்ந்து வந்தா ஒரு ஜம்ப். நீ குடுக்கிற வதையில அவங்க எல்லாம் திரும்பி பார்க்காம ஓட வேண்டாம். ஹீரோ நான் சும்மாவா? சரி, நீ சொல்லிட்ட நான் ஹீரோன்னு. ஹீரோயின் யாரு? ஏ, நான் இருக்கேனே. மஞ்சுக்கு மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலயும் நீ ஹீரோயின் தான். உன்கிட்ட அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பணம் இருக்கு. ஆனா என்ன ஹீரோன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நான் நம்புறேன் மது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஹீரோ தான். மஞ்சு, யூ ஆர் வெரி ஸ்வீட் மது. இவ்வளவு நேரம் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? என்ன கலைஞ்சு போச்சு. சரி சரி, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஊரை சுத்தி பார்த்துட்டு வர்றப்போ டவலு, பெட்ஷீட், சோப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம். ஹலோ, கர்மம் கர்மம். உனக்கு உனக்கு என்ன வேணும்? இல்ல சத்ரா, கேட்கிற கேள்வியை பாரு. உன்னோட பேசிட்டு நேரம் இல்ல. இந்த வாங்கி போ. What do you mean? இது சைவ ஹோட்டலுமா, மீன் எல்லாம் சமைக்கிறது இல்ல. கர்மம். எங்க 2 பேருக்கு ரூம் வேணும். வாடகை வாங்கியா? உங்க 2 பேருக்கும் ரூமா? ஆமா. ஒரே ரூமா? ஆமா. ராத்திரிக்கு மட்டுமா? ஆமா. வாடகை வேணா ஜாஸ்தி வாங்கிக்க. ஒரு ராத்திரிக்கு 30
இந்த வயசுல பசங்க எப்படி கெட்டு போறாங்க பாத்தியா? மஞ்சு, ரொம்ப அழகான ரூம். மோசமான ரூம். இல்ல மஞ்சு, இது எங்க வீட்டை விட அழகா இருக்கு. எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய ரூமே இல்லையே. மது, ரூம் அழகா இருக்கோ இல்லையோ, யாருடைய தொந்தரவு இல்லாம ராத்திரி முழுக்க நிம்மதியா தூங்கலாம். தூக்கம் வரலையா மது? வரல. என்னமோ தெரியல மஞ்சு. எனக்கு கூட தான். என்ன? தூக்கமே வரல மஞ்சு. ம். மஞ்சு, யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்கல? ஆமா. மஞ்சு, ம்? இங்க வாயே. நீ இங்க வா. மஞ்சு, பக்கத்து ரூம்லயும் எதிர் ரூம்லயும் என்ன நடக்குது? என்னவா? அத எனக்கு சொல்ல தெரியல. நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. பின்ன நீயே போய் பாரு. கதவு திறந்து இருக்கா? கதவை திறந்து வச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்களே. அப்போ நான் எப்படி பார்க்க முடியும்? ம்? இந்த ரூம்லயா? ஆமா.
என்ன பண்ண